அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எத பத்தி அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில வந்து 3 கிரகங்கள் வக்ரமாகக்கூடாது. அப்படி வக்ரமாச்சுன்னா, அந்த ஜாதகருடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு கேள்விக்குறியாக வரும். இப்ப ஒரு ஜாதகத்தில நம்ம வரிசையா பார்க்கும் பொழுது, ஏதாவது ஒரு ஜாதகத்தில 3 கிரகம் வக்ரமாயிட்டாலே, அவர்கள் வாழ்க்கை சொல்லிக் கொடும்படி இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பயமுறுத்துறதுக்காக சொல்லல. பொதுவா யார் ஜாதகத்திலாவது 3 கிரகங்கள் தொடர்ச்சியா வக்ரமா இருந்தா, அவர்களுடைய வாழ்க்கைய யார வேணா எடுத்து பாருங்க. அப்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். பிரச்சனைங்கிறது தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கும். தசாபுத்திகள் நல்லா இருக்கும். ஆனா வந்து பெரிய ரிசல்ட் கிடைக்காது. காரணம் என்னன்னா, தொடர்ச்சியா 3 கிரகங்கள் வக்ரமா இருப்பது தான். இத வந்து ஒவ்வொருத்தருடைய வாங்கி வந்த வரம். எல்லாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. 3 கிரகங்கள் வக்ரமா இருந்தா, அவர்கள் வாழ்க்கை எதிர்பார்த்த மாரி இருக்காது என்பதே உண்மை. நன்றி, வணக்கம்.